புகழும் இறைவன் ஒருவனுக்கே. என்னுடைய பெயர் முகமது அஜ்மல். இதற்கு முன்னதாக அலெக்சாண்டர். நான் கிட்டத்தட்ட கிறிஸ்துவ மதத்திலிருந்து இஸ்லாமிய ஒரு 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, பொதுவா இந்த உலகம் தானாக தோன்றுச்சு, ஒரு கடவுளா பல கடவுளா, நம்ம இந்த படைத்தவனை விட்டு படைப்புகளை வழங்குறோம்ல, இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். முதல்ல இப்ப நம்ம கையில ஒரு ஐபோன் இருக்குங்க. சரியா? அந்த ஐபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்வோம்? ஒரு கார்பன் கடைக்கு கொண்டு போவோமா? செல்போன் கடைக்கு போறதை விட அந்த ஐபோன் சென்டர் எங்க இருக்கோ அங்க கொண்டு போய் தான் அந்த ஐபோன் நம்ம சரி செய்ய பண்ணுவோம். அதே போலதான் எதுக்காக அப்படின்னா, அந்த ஐபோனை தயாரிச்ச தயாரிப்பாளர்களுக்கு அங்க உள்ள பிரச்சனை என்னன்னு தெரியும். அதே போலதான் நம்ம மனித வாழ்க்கையில இந்த உலகத்தை ஒரு இறைவன் படைச்சிருக்கிறான். அந்த படைச்ச இறைவன் நமக்கு சில சோதனைகளை கொடுப்பான். எப்படி அந்த போன்ல சில நேரம் பாலிட்டு வருதோ, அதுதான் நம்ம வாழ்க்கையில சில சோதனைகள் வரும். அப்ப அந்த சோதனைகளுக்கு நாம கையேற்ற வேண்டியது அந்த படைச்ச இறைவன் தான் இயங்கணும். அந்த இறைவனை தான் இஸ்லாத்தின் இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மக்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அல்லாஹ் யாரு, எங்க இருக்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வரும். அடிப்படை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் தானாக தோன்றல, அது பெருவெடுப்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிச்சனை கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்களாம் இங்க இருக்கீங்க. இங்க நம்ம ஒரு பிரியாணி சமைக்க போறோம். சமைக்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தயாரா இருக்குது, சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடியா வச்சிருக்கிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல திடீர்னு சிலிண்டர் வெடிச்சிருச்சு. வெடிச்ச உடனேவும் அந்த கறி, அந்த மசாலா எல்லாமே அப்படி காத்தா சுத்தி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூடான ஒரு பிரியாணி இந்த தட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஏன் நடக்காது. அப்போ அந்த பிரியாணிய சமைக்கிறதுக்கு ஒரு அழகான சமையல் மாஸ்டர் இருக்கணும். அவரு அந்த பிரியாணி சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பிரியாணி சூப்பரா சுவையா இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த உலகம் தானா உருவாயிருச்சு அப்படின்னா நம்ம ஏத்துக்க முடியுதா? ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காத்து இருக்குல்ல, காத்துல ஆக்சிஜனோட அளவு 21% இருக்கணும். ஆனா அது இன்னைக்கு கரெக்டா இருக்கு. 15% இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா? நம்மளால மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும். அதே இது 30% மேல போயிருச்சுன்னா சின்ன தீக்குச்சி உரசனா இந்த உலகமே பத்தி எரிஞ்சிடும். அந்த அளவுக்கு துல்லியமே அந்த உலகம் இருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தை பின்னாடி யாராவது ஒருத்தர் இயக்கணும். அந்த இயக்கத்தை தான் இஸ்லாத்துல இறைவன் சொல்றாங்க. இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரியன் இருக்கு. சூரியன் அதோட சுற்றுவட்டத்துல கரெக்டா இருக்க போய் தான் இன்னைக்கு நமக்கு இரவு பகல் கரெக்டா இருக்கு. நம்ம அந்த சரியான அந்த ஒளியை நம்ம அனுபவிக்கிறோம். கொஞ்சம் சூரியன் கீழே இறங்குச்சுன்னா சூடு தாங்க முடியாது. கொஞ்சம் மேல போய் இருந்துச்சுன்னா குளிரால நம்மளால இருக்க முடியாது. சோ அப்போ இந்த உலகம் எல்லாம் சீரா இயங்குதுன்னா அந்த படைச்ச ஒரு கிரியேட்டர் இருக்கணும். இப்ப இதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும் அப்படின்னா, சரி கிரியேட்டர் இருக்காருப்பா, நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு வந்துருவாங்க. அப்போ அது ஒருத்தரா பலரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு நம்ம பிரியாணியை நம்ம சொல்லுவோம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல 2 பிரியாணி மாஸ்டர் இருக்காங்க. சரிங்களா? அந்த 2 பிரியாணி மாஸ்டர் வேற லெவல்ல பிரியாணி சமைப்பாங்க. ஒருத்தருக்கு காரம் போட்டு சமைக்கணும்னு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு காரம் இல்லாம சமைக்கணும். இப்ப 2 பேரும் பிரியாணி ஆக்கி விட்டோம்னா அந்த பிரியாணியோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது, அது பிரியாணியாவே இருக்காது. அதே போல 2 கடவுள் இருந்தாங்க அப்படின்னா பல குழப்பறதுக்கு தான் செய்யும். ஒரு கடவுள் இருக்காரு, அன்னைக்கு அந்த கடவுளோட பக்தர் வேண்டாம், நாளைக்கு எனக்கு திருமணம் வச்சிருக்கேன், இல்ல ஒரு விவசாயம் வச்சிருக்கிறேன், மழை மட்டும் விவசாயம் எடுத்துப்போம். நாளைக்கு எனக்கு விவசாயத்துல நீ மழை பெஞ்சுனாதான் என்னுடைய பயிர்கள்லாம் விளையும், அதனால எனக்கு மழைய கூட அப்படின்னு ஒரு பக்தர் வேண்டாரு. இன்னொரு பக்தர் என்ன சொன்னாரு, இறைவா நான் இந்த டேட்ல திருமணம் வச்சிருக்கேன், மழையை கிளைய கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 கடவுள் இருந்தா ஒரு கடவுள் மழையை பெய்ய வச்சிருந்தாரு அப்படின்னா இவரோட இது போயிடும். இல்ல மழையை பண்ணலன்னா அவரோட பிரார்த்தனை பேசுறோம். இப்ப 2மே கடவுச்சு அப்படின்னா கடவுளுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிடும். என் பக்தர் மழையை கேட்டிருக்கான், என் பக்தர் கேட்கலன்னு சொல்லிட்டு இதையும் இறைவன் என்ன சொல்றாங்கன்னா, 1க்கு மேற்பட்ட பல கடவுள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா யாரு பெரியவன் அப்படிங்கிற சண்டை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க இருக்கப்போ, ஒரு சாதாரண பிரியாணியவே 2 பேர் ஆக்கினா எவ்வளவு குழப்பி அது பிரியாணி எல்லாம் வேற ஏதோ வர மாதிரி இருக்குதோ, அப்ப இந்த உலகத்தை படைச்சிருக்கக்கூடிய கடவுள் 2 பேரா இருந்திருந்தா எப்படி இந்த உலகம் சீராக இயங்கும் அப்படிங்கிறதையும் நாம சிந்திச்சு பார்க்கணும். இது முடிஞ்சது அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சரி 2 கடவுள்ல ஒரே ஒரு கடவுளா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த கடவுள் பாத்தீங்கன்னா உலகத்தை படைச்சிட்டு படைப்புகளை எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல. இதுக்கு நம்ம பிரியாணியே உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி சாப்பிடுறோம், சாப்பிட்டு அது ருசியா இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? மாஸ்டர் நல்லா சமைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லி தர அந்த பிரியாணி தட்டுல மாஸ்டர் இருக்காரு பார்க்க மாட்டோம். யாரா பாப்போமா? யாரோ ஒருத்தர் சமைச்சிருக்காரு, நல்லா இருக்கு, அதுக்காக தட்டுக்குள்ள ஒரு இருப்பாரு நினைச்சு பார்ப்போமா? சரி பிரியாணி நல்லா இருக்கு, அதனால இந்த கறிக்குள்ள இந்த மாஸ்டர் இருக்காரு நினைச்சு பார்ப்போமா?
இல்ல இந்த தக்காளியில இல்ல தயிர் சட்னி இருப்போமா? எதுல இருப்போம்? அவரு வெளியில இருக்கிறார். அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை படைச்ச இறைவன் எப்படி வந்து ஒரு படைப்பினமா வந்து நம்ம இருக்க முடியும்? நம்ம என்ன பார்த்திருக்கோமா? இந்த இறைவன் வந்து உலகத்தை ஒரு மலையா படைச்சிருக்கான், ஒரு விலங்கா படைச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதத்தோட இறைவன் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது இருக்குல்ல. அப்ப இது வந்து பகுத்தறிவுக்கு பொறுத்துதான். அப்ப இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தாலே வந்து நமக்கு புரியும், இந்த உலகத்தை பின்னாடி வந்து ஒரு இறைவன் படைக்கிறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தனித்தவனா இருக்கிறான், அவனுக்கு இணை துணை எதுவுமே கிடையாது, அவன் நிரந்தரமானவனா இருக்கிறான், அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் உதவ பெறவில்லை அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் சொல்லுது. அப்போ நீங்க நம்ம இந்த விஷயங்களை சொல்லும் போது என்ன நினைக்கிறீங்க? இஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரேபியால இருந்து கொண்டு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மார்க்கம், அதனால இவங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். கிடையவே கிடையாது. நீங்க கணக்கு ரீதியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப 1 இருக்கு, 1 2 3 4 எழுதுறோம். 1க்கு முன்னாடி என்ன இருக்கு? 0க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. சரி, இப்போ 1 2 எழுதிட்டே போறோம், கடைசியா அதுக்கு முடிவு இல்ல. இதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்ம வந்து ஆதி தந்தை ஆதம் ஏவாளுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படைத்த இறைவன் தான் இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா அந்த கேள்வி தப்பு. அதே போல கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு கிடையாது. அதே போல இறைவன் வந்து முதலும் இல்லாமல் முடிவு உள்ளவன் இருக்கக்கூடிய இறைவனா இருக்க முடியுமே தவிர ஆதி அந்தம் இல்லாமல் நம்ம சொல்லுவோம். அதே போலதான் நாம வந்து இதை புரிஞ்சுக்கிறோமே தவிர, இல்ல இறைவன்னா இவனுக்கு உருவம் இருக்கும், இறைவன் இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா கற்பனையா இருக்குமே தவிர அது வந்து பகுத்தறிவா இருக்காது. அதனால வந்து படைத்த இறைவன் யாரு, அவனுடைய தன்மைகள் என்ன, அவன் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கான், அவனுடைய கட்டளைகளை பின்பற்றினா என்ன நடக்கும், இந்த உலகம் நிரந்தரமா, இந்த உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திருமறை திருக்குறளை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கு வந்து விடை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த திருமறை திருக்குறள் இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் அவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக வந்து வழங்குறோம். நீங்க திரைகளை தெரியக்கூடிய நீங்க தொடர்பு கண்டு நீங்க அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியவனா என்னுடைய சிறு உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.